ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த மாஸ்டர் பொண்ணும் அப்புறம் அவள் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறா. அந்த பையனும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரோ வராங்க அப்படின்ட்டு அவன் வாழெல்லாம் எடுத்துருந்துருப்பான். அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் தான் வராரு. ஸோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிற, அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் போனீங்க அப்படின்னு. ஏய் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. உங்களை தேடி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. சரி வாங்க போயிட்டு நம்ம ஹீரோனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களையும் கூப்பிட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்ஸை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ மேலே வந்துட்டு ரொம்பவே பாசமாக ரொம்ப அக்கறையாக இருந்திருப்பான். அவன் வந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டானே, அவன் என்கிட்ட ஏன் பொய் சொல்லணும், அவனை நான் வந்துட்டு தம்பி மாதிரி தானே பார்த்தேன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிரின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. எனக்கு தெரியும், அந்த பேய் வந்துட்டு உன்னை அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நீ அப்பா கிட்டே இதை மட்டும் பண்ண அப்படின்னு. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற, நீயும் அந்த பேயும் ஒன்று தான். அவள் வந்து என்னை வச்சு ஒன்றை வின் பண்ணணும்னு நினைக்கிறா, நீயும் அதே மாதிரி தான் என்னை வச்சு அவளை வின் பண்ணணும்னு நினைக்கிற. உனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது அப்படின்னு. நீ என்னை பற்றி இப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ வந்து டிஃபெண்ட் பண்ணி சில மூவெல்லாம் பண்ணுறான். ஓ, அப்போனா உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட நல்லா தெரியும், அப்போ என்ன இவ்வளோ நாள் முட்டாளாக்கியிருக்கீல அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரில. அப்போ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சு சொல்லிட்டு இருக்கான், சில விஷயங்களை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கையை எடுத்து விட்டுட்டு, இதுக்கப்புறமும் நீ சொல்கிற பொய் எல்லாத்தையுமே நான் கேட்கணும் நம்பணும்னு நினச்சிட்ருக்கியா, நீ வந்துட்டு அந்த பொண்ணு விஷயத்தில் நடுவில் வராது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஒரு மாதிரி சோகமாக போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ரிட்டன் வந்துட்டு குதிரை வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது யோசிச்சிட்டே இருக்கு, என்னால் தான் அவன் வந்துட்டு பிடிக்காத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறான், எனக்கு புரியுது, அவன் வந்து என்னை வெறுக்கிறான் அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹீரோயின் வேற அந்த மவுண்ட் ஊல என்ன பண்ணுறான்னு தெரில, அதை நினைக்கும் போதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு புலம்பிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினை அப்புறம் அந்த அப்புறம் யானை அவங்க அசிஸ்டண்ட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க போகக்கூடிய அந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு 3 சங்கிலியை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்கானுங்க பாலம் மாதிரி. இதை பிடிச்சி நம்ம ஏறி போனோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஸ்லிப்பாகி கீழே விழுந்தோன்னா மரணம் தான், அது வந்துட்டு கன்ஃபார்ம். ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்னப்பா ரெடியா போகலாமா அப்படின்னு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. அப்போது யானோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுக போகிறானா, யான் பார்த்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக இவனும் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு அவனை பிடிச்சி லேண்ட் ஆகிடுறான். ஸோ ஹீரோயினும் அந்த யூவும் பார்த்தீங்கன்னா அந்த வழிக்குள்ளே கரெக்டாக லேண்ட் ஆகி போயிடுறாங்க. யான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு இப்படியே நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லைவா அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஸோ அந்த குதிரையோட ரேட்டெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஒரு குதிரையோட விலை பார்த்தீங்கன்னா 10 சில்வர் ஆமாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், சரி வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 10 சில்வர் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு குதிரையை வாங்குகிறோம் அப்படின்னா ஓகே, ஆனால் நம்ம 1000 குதிரையை வாங்க போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே வந்துட்டு செலவாயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இதைத்தான் அந்த வந்து ஆசைப்படுறான். அவனோட ஆசையை நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக தான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ரேனும் அவங்க அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தைக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு குதிரை வியாபாரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு ஒரு குதிரை 10 சில்வருக்கு விற்கிறாங்க, ஆனால் நான் என்னோட குதிரையை வந்துட்டு வெறும் 5 சில்வருக்கு தான் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு வாண்டடாக வந்து சொல்கிறான். ரேன் பார்த்தீங்கன்னா ஏதோ 5 சில்வருக்கா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு, இல்லை இது ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்குது, நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அட என்னப்பா, நீங்கள் வந்து குதிரையை பாருங்க, மற்ற இடத்துலலாம் 10 சில்வர் விற்கிறானுங்க, நான் 5 சில்வர் தானே விற்கிறேன், வாங்க வாங்க அப்படின்னு. இவங்களும் போயிட்டு பார்க்குறாங்க. அப்போது ரேன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாருப்பா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா குதிரையுமே நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் நீ ஒரு குதிரைக்கு வந்து 4 சில்வர்னு போட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. அட என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, சரி என்கிட்ட இருக்கிற எல்லா குதிரையுமே நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்றனால நான் வந்து குறைச்சி தரேன் அப்படி. இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் காசெல்லாம் கொடுத்து குதிரையை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வராங்க. அப்போது அந்த குதிரையோட காலடி தடம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த குதிரை வியாபாரியை 3rd பிரின்ஸோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து மீட் பண்ணுறான். நிறைய காசெல்லாம் கொடுக்குறான், இந்த அவனை கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பார்த்துட்டு அதை வச்சுக்க அப்படின்னு.
ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. இந்த குதிரை எல்லாமே ரொம்ப ஹெல்தியா நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்காக நீங்க வந்து 4 சில்வருக்கு குடுக்க சொன்னீங்க அப்படின்னு. இது வந்து உன்னோட வேலை கிடையாது. நான் சொன்னத பண்ணியா? காசு வாங்குனியா? போய்க்கிட்டே இரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி சிரிக்கிறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்புறம் இந்த 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்குள்ள தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. என்னடா எந்த ஒரு இண்டிகேஷனுமே காணோம். நம்ம எங்கிட்டு தான் போறது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, யானை காட்டுறாங்க. இவனுமே ஒரு பாதைய புடிச்சு தான் வந்துட்டுருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டரோட ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்க்குறாங்க. யானா அது? இவர் இங்க என்ன பண்றாரு? அப்படின்னு. இவனுமே ஒரு மாரியா தான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஹீரோட்ட வந்துட்டு அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரன் வந்து நியூஸ வந்து சென்ட் பண்ணியிருந்திருக்கான். அவன் வந்து குதிரையெல்லாம் வாங்கிட்டான். நாளைக்கு வந்து நம்ம கேபிட்டல் சிட்டிய வந்துட்டு சேர்ந்துரும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா, லார்ட் கிட்ட போய் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் 1000 குதிரையை வந்துட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அது நாளைக்கு கேபிட்டல் சிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு. சரி ஓகே, நீ நல்ல வேலை தான் பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மினிஸ்டர் வாங்கோட தம்பி இருக்கார்ல, அதான் இந்த குதிரையெல்லாம் இல்லீகலாக விற்றுருந்துருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சரி அவர் உள்ளே வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருமே வராரு. ஸோ வணக்கம்லாம் சொல்லிட்டு, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க. ஆனால் அதில் வந்துட்டு நிறைய மிஸ்டேக்கெல்லாம் நடந்துருச்சு எனக்கு தெரியாமையே. ஆனால் அது வந்துட்டு என்னோட ஃபால்ட்டு தானே. ஸோ நான் தானே இன்சார்ஜாக இருந்தேன். அதனால நானே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு நிறைய க்ளூஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னு. அப்படியா? என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்மளோட குதிரைகள் எல்லாமே காணாம போச்சுல்ல, அதை வந்து ஒரு கடையில் விற்றுருக்காங்க. அந்த குதிரையை தான் இந்த பிரின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிற? ஆமாம் சார். நீங்கள் வேணால் அந்த குதிரை எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு ஆர்மியோட குதிரை தான் அப்படின்னு. ஸோ ஹீரோட்ட வந்துட்டு இந்த லார்ட் கேட்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ இல்லைப்பா, நான் வந்துட்டு அதை வெஸ்ட் சைட்லேருந்து தான் வாங்கினேன். இவர் வந்து பொய் சொல்கிறாரு, என்னை மாட்டி ஒன்றும் நினைக்கிறாரு அப்படின்னு. அதாவது இவன் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, இவன் தான் இந்த குதிரைகள் எல்லாத்தையுமே திருடி இருக்கான். ஸோ இவன் மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கடையில் போயிட்டு வாங்குற மாதிரி இந்த திருடின குதிரையவே வந்துட்டு சும்மா காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஏமாற்றி வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இவன் தான் கல்ப்ரிட்டு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாரு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், அது நம்ம குதிரைகள் தான் அப்படின்னு. சரிடா நானே வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லார்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே செக் பண்ணுற ஒரு மினிஸ்டர் இருப்பார் போல். அவர்கிட்ட வந்து லார்ட் கேட்குறாங்க, இந்த குதிரைகள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமாம் சார் செக் பண்ணிட்டேன். இது நம்மளோட மிலிட்ரி குதிரையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது மிலிட்ரி குதிரையா? இதை யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மினிஸ்டர் வாங்கோட தம்பி திரும்பி பார்க்குறாரு. அவர் வந்து என்னப்பா நீ ஒழுங்கா அந்த குதிரையெல்லாம் செக் பண்ணலையா? அது நம்மக்கிட்ட இருந்து திருடு போன அந்த குதிரைகள் தான் அப்படின்னு. இல்லையே, இந்த குதிரையோட காலடியில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாம்புமே கிடையாது. ஸோ இது வந்துட்டு நார்மலான ஒரு குதிரை தான் அப்படின்னு. இல்லை இல்லை இது உண்மை இல்லை அப்படின்ட்டு இவனு போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஹீரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைலிங்காக தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ரெண்டும் உங்கள் அண்ணாவும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குதிரை எல்லாமே நம்மளோட ஆர்மி குதிரை தான். அந்த தடம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க தானே. இந்த குதிரை எல்லாத்தையுமே அவங்க திருடி நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப சீப்பாக விற்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம இதை வாங்கக்கூடாது, அப்புறம் நம்மளை வந்துட்டு ஈஸியாக மாட்டி விட்ருவானுங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். ஆனால் நம்ம லார்டு தான், அதாவது ஹீரோ தான் வாங்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது ஹீரோவா? ஆமாம், அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டோட அண்ணா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் மிஸ்டர் மா அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அந்த சோல் டேக்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு காப்பாற்றி இருந்திருப்பாங்க. ஹீரோ வந்து இந்த மிஸ்டர் மா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கான். ஏன்னா இவருமே பார்த்தீங்கன்னா குதிரைகள் எல்லாமே வந்துட்டு வளர்த்து விற்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அவர் வந்து குதிரைகளில் பயங்கரமாக ட்ரைனிங்லாம் பண்ணுவார் போல், மிலிட்ரி குதிரை மாதிரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் இப்போ என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நான் அதை பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ குதிரை வேணுமோ என்னோட இடத்துல இருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டர் மார்க்கெட்ட இருந்து வாங்கின குதிரைகள் எல்லாத்தையுமே தான் ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பான் போல். ஸோ இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் வந்துட்டு என்னெல்லாம் ஃப்ராட் பண்ணானோ அதை எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், இந்த பாருங்க அப்படின்னு. ஸோ இவன் இல்லீகலாக இந்த குதிரைகளை வந்துட்டு விற்றது, அதுக்கான காசு அவனோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல். ஸோ இவருக்கா பயங்கர வெறுப்பாயிட்டுருக்கு. இவனை வந்து அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல போய்ட்டு கட்டி போடுங்கடா, நான் வந்து தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த லார்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினா அப்புறம் அந்த ரெண்டு பேர்த்தையுமே தான் காட்டுறாங்க. நம்ம 2 பேரும் இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாதையே கிடைக்காது போல், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த வந்து சொல்கிறான். இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அவன் அந்த சைட்லேயும் போயிட்டுருக்காங்க.
இவ பார்த்தீங்கன்னா, அந்த தீய வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காள. இவ ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம், அந்த யூ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்க்குறான் வில்லத்தனமா. ஒரு மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் குடுக்குறான். ஸோ, அப்படியே நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த பாறைகள் எல்லாமே சரிஞ்சு விழுகுது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சைடு அந்த மாஸ்டர், அப்புறம் அந்த யான் எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பரபரப்பா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. அப்புறமா அந்த தேர்ட் பிரின்ஸை காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வாங்கோட தம்பியை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிறேன், அவன் மாட்டிட்டானா, அப்போ அவனை கொலை பண்ணிடு. அவன் உயிரோடு இருந்தான் அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் அந்த பிஏ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு ஒரு ஜெனரல் கிட்ட இருந்து குதிரை எல்லாத்தையுமே கடனா வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்றதுக்காக வந்திருக்கான். இந்த ஜெனரலுக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க, 1000 குதிரை நான் வந்துட்டு அந்த தேர்ட் பிரின்ஸ்க்கு கொடுத்தானா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்படியா சார், சரி ஓகே. ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அதனால இந்த 1000 குதிரைகளை நீங்க கிஃப்டா வச்சுக்கோங்க, ஸோ அவர் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்ட்டு. ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பேற்றி விட்டு போயிட்டுருக்கான். இவனுக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, அந்த ஜன்னலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது. இந்த சைடை மவுண்ட் ஊலா தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் யான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா என்னோட ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு. இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குகையிலேருந்து வெளியே வரதுக்கான வழியை தான் தேடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மலையில் வாழ்ந்துட்டு இருக்கா அந்த முன்னோரை தான் காட்டுறாங்க. அவங்க பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி யூ தான் அந்த ஃபோர்ஸை வந்து கொடுத்துருக்கான், ஸோ அதனால தான் நிலநடுக்கம் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனோட ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு சாபம் இருக்குல்ல, அதை போக்குறதுக்காக ஸ்கேர்டு மூன் அப்படின்ற ஒரு ஃப்ளவர் தேவை. அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதை தேடி தான் அவன் இங்கே வந்திருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த வாங்க தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பி அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இல்லை, என்னோட தம்பி சூசைட் பண்ணிலாம் சாகுற ஆளே கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராணி தான். அவள் தான் என் தம்பியை கொலை பண்ணியிருந்திருப்பா, இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவன் பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என் தம்பியை கொலை பண்ணிட்டால அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ராணிக்கிட்ட வருது. ஸோ அது கேட்குது, இந்த விஷயங்களை யார் பண்ணாங்க அப்படின்றத பற்றி யாராவது பேசுனாங்களா, என் பையனை பற்றி ஏதாவது பேசுனாங்களா அப்படி. இல்லை, உங்கள் பையனை பற்றி எதுவுமே பேசுகிறதா எனக்கு தெரில. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹீரோ வந்துட்டு மிச்சம் இருக்கிற குதிரைகள் எல்லாத்தையுமே நாளைக்கு தான் கேபிட்டலுக்குள்ளே கொண்டு வர போகிறான் அப்படின்னு. ஓ, அப்போ அவன் வின் பண்ண போகிறானா? அவன் மட்டும் வின் பண்ணிட்டான் அப்படின்னா லார்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவான். அப்புறம் இந்த ஸ்டேட்டுக்கே அவன் தான் லார்ட் ஆயிடுவான். அதை மட்டும் நான் பண்ண விட மாட்டேன். ஸோ ஒரு 10-15 ஆட்களை விட்டு அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே வந்து திருட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறமா ஹீரோவோட பிஏவும் ஒரு ஆளும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க போல். ஸோ அதில் ஹீரோனை பற்றின ஒரு விஷயமும் வந்திருக்கு. மவுண்ட் ஊல வந்துட்டு இந்த மாதிரி நிலச்சரிவுலாம் வந்திருக்கு. உள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்பவே ஆபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதே தெரியலை அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வரும்போது கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ ஹீரோனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கான். நான் இந்த பிஏ பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லலை, ஏன்னா முன்னாடி ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான் அவளை பற்றின எந்த ஒரு விஷயமே என்கிட்ட சொல்லாத அப்படின்னு. அதனால இவனும் பார்த்தீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை சொல்லலை. நாளைக்கு ரென் வந்துட்டு பாதி குதிரைகளை கூப்பிட்டு கேபிட்டல் சிட்டிக்கு வரப்போகிறான். ஆனால் அந்த குதிரைகளை வந்து திருடுறதுக்கு இந்த பேய் வந்துட்டு சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. சரி ஓகே, நானுமே வந்துட்டு ரென் கூட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரென் அந்த குதிரைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வரும்போது அங்கங்கே மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கில்லர்ஸ்லாம் உட்காந்து அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவங்கள போட்டு தள்ளிட்டு இந்த குதிரையை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரில, அந்த கில்லர்ஸ் மேலே வந்துட்டு பயங்கரமாக அம்பெல்லாம் இறக்கி சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் நிறைய ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரென் ஷாக் ஆயிடுறான், மாஸ்டர் நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இந்த குதிரைகள் எல்லாத்தையும் நீ சேஃபாக கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போயிரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த சைடை அந்த யூவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்லேயும் அப்படியே டக்குன்னு குதிச்சு பறந்துக்கிட்டே இருக்கான், எதுக்குன்னு தான் தெரில. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள்லாம் விழுந்திருக்கு, ஒரு சின்ன கேப் தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிடக்கா. அப்போ ஒரு பறவை பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருக்கு, அது வழியாக பார்க்குறா. இது வந்து ஹீரோவோட பறவை தானே, அப்போ அவன் என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரானா அப்படின்னு. இவன் வந்து குதிச்சு போயிட்டு இருக்கான்ல யூ, அதனால வந்துட்டு சில அதிர்வுகள்லாம் நடக்க தான் செய்யுது. நிறைய பாறைகள்லாம் அப்படியே மேலே விழுகிற மாதிரி வருது. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில.
அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே அழகாக வெளியே பறந்து வந்துட்டு இருக்கான். இந்த சைடு இந்த யூ பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து பறந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆகிட்டு இருக்கான். எப்படி எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு பினாத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பற்றி தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் வந்துட்டு அழகாக ஃபயரெல்லாம் மூட்டி அவளோட காயத்துக்களுக்குமே மருந்து போட்டு விட்டுட்ருக்கான். அவன் கேட்குறா, அம்மா நீ எப்படி திடீர்னு இங்கே வந்த அப்படின்னு. நான் வரல அப்படின்னா உனக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. நானும் இவன் தாப்போ ஒன்றா அந்த மலைக்குள்ளே போயிட்டுருந்தோம். அப்புறம் அவன் வந்துட்டு வேறு வழியில் போயிட்டா, நான் வேறு வழியில் வந்து திடீர்னு இந்த மலைக்கு என்னாச்சுன்னு தெரில, சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. சரி அவனை விடு, அவன் இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே கூட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு காலடி தான் எடுத்து வைக்கிறா. அங்கேருந்து நிறைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா கத்தியோட அப்படியே முன்ன பின்ன வந்துட்டே இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். இது ஒரு பசில் தான், இது நம்ம சால்வ் பண்ணாதான் இந்த இடத்துலேருந்து நம்ம தாண்டி போக முடியும் அப்படி. ஒரு சிலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும் போல். அதாவது நீர், நெருப்பு, காற்று அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும் போல். அந்த மாதிரி ஒரு ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இதை பற்றி யோசிக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நானும் இதை பற்றிலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு. சின்ன வயசில் அவள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ வந்து ஒரு குட்டி பொண்ணை பற்றி பேசியிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணை இவ தான் போல். இப்போ தான் அந்த சீனில் காட்டுறாங்க. ஆனால் ஹீரோ கிட்டவே ஏன் உண்மை சொல்லலை அப்படின்றது தெரியல. சரிப்பா நான் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் அந்த கல் எல்லாத்தையுமே ஒரு இதுலையுமே வச்சிட்ருக்கா. அந்த கத்தி எல்லாம் இங்கிட்டு வருது, அப்புறம் நிறைய அம்பெல்லாம் வருது. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த சிலை பார்த்தீங்கன்னா அதோட இடத்துக்கு போயிட்டு அழகாக வழியெல்லாம் விட்டுருது. இவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்னோடய இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்னோட இன்விடேஷன் இருக்கணும். பட் நான் கூப்பிடாம நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நிறைய டெஸ்டெல்லாம் கொடுப்பேன். அதெல்லாத்தையுமே வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குது, அதில் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையும் நான் வந்துட்டு சாகிற வரைக்கும் மறக்காமல் இருப்பேன் அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துறோம் அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.